محمد نبينا بنور هدينا من الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سمعوا ما أنزل إلى الرسول ترى أعينهم تفيض من الدمع مما عرفوا من الحق يقولون ربنا آمنا فاكتبنا مع الشاهدين إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين الحمد لله رب العالمين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் திருநாமத்தால் துவக்கம் செய்வோமாக. சலாத்தும் சலாமும் நமது இருநோக சர்தார் எம்பிரார் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், இங்கு அமர்ந்திருக்கிற வரக்கூடிய அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் சதா நிலவட்டுமாக. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வந்து நம்மை விளக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும், எதை விட்டும் தவிர்த்து நடக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதை விட்டும் தவிர்த்து நடந்தும் இறையச்சத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். பெருமைக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்து இந்த மனிதனுக்கு அழுகையும் சிரிப்பையும் ஒரு நியமத்தாக தந்திருக்கிறான். வாழ்க்கையில் ஒரு மனிதன் அழுகவும் வேண்டும், சிரிக்கவும் வேண்டும். அவன் நிரந்தரமாக வாழ்க்கை முழுவதும் அழுது கொண்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை என்னாகும்? அதே நேரத்தில் சிரித்துக் கொண்டே இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை என்னாகும்? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிரிப்பும் அழுகையும் யதார்த்தம், இயற்கையானது என்று. இயற்கையானதாக இருந்தாலும் கூட ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிரிக்கவும் செய்கிறான், அழுகவும் செய்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், அதாவது இந்த சிரிப்பும் அல்லாஹ் தான் உங்களை அழ வைக்கிறான், உங்களை சிரிக்கவும் வைக்கிறான். சிரிக்க வைப்பவனும் அல்லாஹ், அழ வைப்பவனும் அல்லாஹ். அழுகை என்பது பல வகைகள் கொண்டதாக இருக்கிறது. கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறதே ஒரு வகை அல்ல. ஒன்று
அவனுடைய இரக்கத்தன்மையால் அழுவான். அவனுடைய உள்ளம் மிக இலகிய மனமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் கண்களில் தண்ணீர் வரும். இது ஒரு வகை. இன்னொரு வகை பயத்தினால் அழுவான். எதற்கெடுத்தாலும் பயம், அவனுக்கு உள்ளத்திலே அச்சம் வாட்டிக்கொண்டே இருக்கும். அந்த பயத்தினால் அழுவான். இன்னும் சிலர் உடலில் நோயின் காரணமாக வலி தாங்க முடியாமல் அழுவார்கள். இன்னும் சிலர் துக்கத்தினால், யாராவது இறந்து விட்டால், வீட்டில் உள்ளவர்களோ அல்லது உறவினர்களோ இறந்து விட்டால் அழுவான். இன்னும் சிலர் காசி கொடுத்து அழவைப்பது, ஒப்பார வைத்து அழுவது. யாராவது இறந்து விட்டால் நீ அழு, அதற்காக அழுவார்கள். இப்படி பல வகைகள் அழுகை இருந்தாலும் கூட அல்லாஹ் ரசூல் எதற்காக அழச் சொன்னார்களோ அதற்காக வேண்டி அழுதால் அல்லாஹ்விடத்திலே அந்த அழுகைக்கு மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் நரகத்திற்கு நுழைய மாட்டான். எப்படிப்பட்ட மனிதன் அவன்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிறானே, அவன் நரகத்திற்கு நுழைய மாட்டான். ஒரு உதாரணம் கூட சொல்வார்கள், கறந்த பாலை எப்படி மடியில் செலுத்த முடியாதோ அதுவரை. பால் கறந்து விட்டால் மடியில் செலுத்த முடியாது. அதுபோல அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண்ணீர் அவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்வார்கள், வலா யஜ்தமியு குபாருன் ஃபீ ஸபீலில்லாஹி வ துகானு ஜஹன்னம். அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் நடந்து செல்கிற பொழுது ஏற்படுகின்ற அந்த புழுதியும் நரகத்தினுடைய புகையும் ஒன்று சேராது என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொன்னார்கள், இரண்டு கண்கள் நரகத்தை தொடாது. அந்த இரண்டு கண்கள் எந்த கண்? எந்த கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுததோ, ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத அந்த கண்கள் நரகம் தொடாது. வஐனுன் பாத்தத் தஹருஸ் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே கண் விழித்து பாதுகாத்தார் அல்லவா, அந்த கண்களும் நரகத்தை தொடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு பிரியமான இரண்டு துளிகளும் இரண்டு வடுகளும் இருக்கிறது. இரண்டு துளிகள் என்றால் தத்ரத்துன் தம்இ மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத அந்த கண் துளிகள் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இரண்டாவது வகத்ரத்துன் தமி யுஹரகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஓட்டப்படுகின்ற சிந்தப்படுகின்ற இரத்த துளிகள் இருக்கிறது. இந்த இரத்த துளிகளும் அல்லாஹ்வுக்கு பிரியமானவைகள். அடுத்து இரண்டு அலாமத்துகள், அசராத்துகள், வடுகள், உடலில் ஏற்படுகின்ற வடு. எப்போது ஏற்பட்ட வடுவது? வஅம்மல் அஸரானி ஃபஅஸரும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏற்பட்ட வடு. அல்லாஹ்வுடைய பாதையிலே அம்பி எய்துகிறார் ஒருவர். அந்த அம்பு அவருடைய மேல்பட்டு அதனால் ஏற்படுகின்ற வடு. அல்லது எதிரி ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொண்டு, அதாவது கத்தியால் குத்தி விடுகிறார், அதனால் ஏற்படுகின்ற அடையாளங்கள். இந்த இரண்டு அடையாளமும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. இரண்டு இரத்த துளிகள், இரண்டு வடுகள், உடலில் இருக்கிற இன்னும் ஒன்று வடு, அல்லாஹ்வுடைய ஃபர்லான காரியங்களை நிறைவேற்றுகிற போது ஏற்படுகின்ற வடு. ஒன்று தொழுகிற பொழுது அவன் சஜ்தா செய்கிறானே, அப்போது அவள் ஏற்படுகின்ற நெற்றியில் உண்டான வடு, அடையாளம். இந்த இரண்டு அடையாளங்கள், இரண்டு இரத்த துளிகள், இந்த நான்கும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது
என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 பேர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். அந்த 2 பேர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய போரிலே ஜிஹாதிலே ஈடுபட்ட இருவர்கள். ஒருவர் இஸ்லாத்தை ஓங்குவதற்காக, வஹதானியத்தை ஓங்குவதற்காக, அல்லாஹ்வுடைய வஹதானத்தை லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவை ஓங்கி இருப்பதற்காக போராடுகிறார். எதிரி இருந்த ஒருவர் காஃபிர் இவரை வெட்டுகிறார். அப்போது அந்த யுத்த களத்தில் ஷஹீதாக்கப்பட்ட ஒருவர், இன்னொருவர் காஃபிர் வெட்டியவர், அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனால் அவர் பின்னால் இஸ்லாத்தை தழுவி அவரும் இஸ்லாத்தை ஓங்குவதற்காக, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உலகமெங்கும் சொல்வதற்காக அவரும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுகிறார். இவரும் அடுத்தவர்களால், விரோதிகளால் வெட்டப்பட்டு இவரும் ஷஹீதாகிறார். 2 ஷஹீதுகளும் ஒன்று சேர்ந்து சுவனம் செல்லுகிற போது அல்லாஹ் அவர்களை பார்த்து சிரிக்கிறார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து. ஒருவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் ஒருவரால், ஆனால் அவரும் காஃபிர். அதற்கு பின்னால் இஸ்லாத்தை அறிந்த பிறகு அவரும் இஸ்லாத்திற்கு வந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு அவரும் ஷஹீதாகிறார். இந்த 2 பேரும் ஒன்றாக சுவனம் செல்வதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான், சிரிக்கிறார். இது எப்படி இருக்கிறது? ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்களே, அவர்களை கொன்றவன் யார்? வஹ்ஷி. வஹ்ஷி என்பவர்தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றவர். ஒரு காலத்திலே வஹ்ஷிக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். அவரும் இஸ்லாத்தில் இணைந்து விட்டார். அவர் யாரை கொன்றார்? இஸ்லாத்தை இணைந்த பிறகு ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்கிறார். அந்த யுத்தத்தில் நபி என்று வாதிட்ட முஸைலிமத்துல் கத்தாப் அவனை கொன்று விட்டார். அவனை கொன்று பிறகு அடுத்த எதிரியால் இவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், வஹ்ஷி என்பவர். இவரும் ஷஹீத், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீத். இருவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே, அதுபோல அந்த 2 மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். அன்புக்குரியவர்களே, இன்னும் 3 பார்த்து, 3 கூட்டத்தார்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, இரவு தொழுகையிலே நின்று வணங்கிக் கொண்டிருக்கிற போது அல்லாஹ் அவரை பார்த்து சிரிக்கிறான், சந்தோஷம் அடைகிறான். 2வது, தொழுகைக்காக சஃப்புகளிலே இருக்கிறார்களே, அந்த சஃப்பில் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான். 3வதாக, அதாவது யுத்தகலத்தில் சஃப்பு சஃப்பாக நின்று எதிரிகளை போரிடுவதற்காக நிற்கிறார்களே, இந்த 3 பார்த்து அல்லாஹ் சிரித்து சந்தோஷம் அடைகிறான் என்று சொல்லிவிட்டு இமாம்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். அல்லாஹ் இந்த 3 சந்தோஷப்படுத்தி பார்க்கிறானே, இவர்களுக்கு என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுக்கு எந்த கேள்விகளுக்கும் இல்லாமலேயே சுவனத்திற்கு நுழைய வைப்பேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள் ஹதீஸ் ஷரீஃபில். அன்பிற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்பட்ட இரு துளிகள், இரத்த துளிகளும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், பெருமானாருடைய மகள், அவர்களிடத்திலே ஹஜ்ரத் ஸைனப் தன்னுடைய மகன் உயிர், அதாவது இறுதி கட்டத்தில் இருக்கிறார், ரொம்ப சீரியஸான நிலை, தன்னுடைய தந்தைக்கு செய்தி அனுப்புறாங்க, என் மகன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான், என் தந்தையை வர சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ்விடம் சொல்லப்பட்டது. சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை எடுக்கும் போது நாம் பொறுமை காக்க வேண்டும்.
அல்லாஹ் நமக்கு இந்த குழந்தையை அன்பளிப்பாக தந்தது. இது அவன் எடுத்துக் கொள்கிற போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமை காக்க வேண்டும் என்பதை சொல்லுங்கள். இது அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கிறது. விதியை நம்ப வேண்டும். விதியை நாம் நம்பினால்தான் ஒரு முஸ்லிம். இந்த செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னாலும் கூட அவர்கள் மனம் கேட்காமல் என்னுடைய தந்தையை வர சொல்லுங்கள் என்று சொன்ன போது ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல், ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித், இன்னும் சிலரோடு சஅத் இப்னு உபாதா இவர்களோடு வருகை தருகிறார்கள். வந்து குழந்தையை பார்த்தார்கள், தூக்கினார்கள், தன் மடியில் அமர்த்தினார்கள். ரூஹ் சென்று கொண்டே இருக்கிறது. இறுதியிலே ரூஹ் போய்விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்களினால் கண்ணீர் தாரதாரையாக ஓடுகிறது. அப்போது பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், என்ன இது அழுகிறீர்கள்? தாங்களா அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் அடியார்களுக்கு ஏற்படுத்திய இரக்க குணம். அது இரக்க குணத்தினால் ஏற்படுகின்ற கண் தண்ணீர். இது வரலன்னு சொன்னா கசுவத்துல் கல்ப், உள்ளம் இறுகிவிட்டது என்ற பொருள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த இரக்கத்தன்மை வர வேண்டும் என்பதாக உணர்த்தி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை சஹாபாக்களிடத்தில் பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பார்க்காதவைகளை நான் பார்க்கிறேன், நீங்கள் செவியுறாத செய்திகளை நான் கேட்கிறேன். இந்த வானம் இருக்கிறதே, இந்த வானம் ஒரு சப்தம் எடுக்கிறது. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தினுடைய அந்த சுமை தாங்க முடியாமல் அந்த வானம் எதை சப்தமிட்டுக் கொண்டிருக்கிறது. 4 விரல்கள் கை வைப்பதற்கு இடம் இல்லாத அளவு மலக்குமார்கள் அந்த வானலோகத்திலே அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 விரல் வைக்கக்கூடிய இடம் கூட அங்க இல்லை. அந்த அளவுக்கு மலக்குமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் மிக குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். உங்களுடைய மனைவிமார்களோடு படுக்கையில் இன்புற்றிருக்க மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதன் ஒரு மரத்தை அடி வேரோடு அறுத்து நின்றால் எப்படி இருக்குமோ அதுபோல நம்ம மரத்தை போல ஒரு மனிதன் விரண்டோடி காட்டுக்குள் சென்று அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுவான். நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் கம்மியாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். ஒரு மனிதன் அதிகமாக அழுது கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? அதிகமாக சிரித்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகும்? நாம் பைத்தியக்காரன் என்று சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, அழுகையும் அல்லாஹ்தான் அழ வைக்கிறான், சிரிப்பும் அல்லாஹ்தான் சிரிக்க வைக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا. மிக குறைவாக அவர்கள் சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். அவர்கள் உலகத்தில் எதை செய்து கொண்டிருந்தார்களோ அதற்கு குடி கொடுக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அன்பிற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு முறை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே முஷ்ரிக்குடைய தொல்லைகள் தாங்க முடியல. நாம் இந்த மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அபிசீனியா நாட்டுக்கு நாம் சென்று விடுவோம் என்பதாக. அப்ப மக்காவை விட்டு புறப்பட்டு செல்கிற போது இடையிலே இப்னு தமினா, யமன் நாட்டுடைய காரா என்ற ஊருடைய அந்த தலைவன் ஹஜ்ரத் அபூபக்கரை தடுத்து நிறுத்தி, எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான். மக்காவில் என்னால் இருக்க முடியல, அவ்வளவு தொந்தரவு, முஸ்லிம்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். நான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின்படி எங்களால் அமல் செய்ய முடியல, தொழுக முடியல, அவ்வளவு தொந்தரவு தாங்க முடியல.
இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம் என்று நான் புறப்பட்டு விட்டேன் என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அந்த இப்னு தகீனா என்பவன், லா யக்ருஜ் வலா யுக்ரஜ், நீ வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. நீ இந்த ஊரை விட்டு வெளியேறவே கூடாது, யாரும் உன்னை வெளியேற்றவும் கூடாது. காரணம் என்ன? ஏழைகளை நேசிக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு உழைத்து சம்பாதித்து கொடுக்கிறீர்கள், சோதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நல்ல குணம் படைத்த நீங்கள் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது. நீங்கள் இங்கு வாருங்கள், உங்களுக்கு நான் அடைக்கலம் தருகிறேன் என்பதாக மக்காவுக்கு அழைத்து சென்று முஷ்ரிக்கீன்கள் அழைத்து, இந்த அபூபக்கருக்கு நாம் அடைக்கலம் கொடுக்க வேண்டும், இவருக்கு அபயம் கொடுக்க வேண்டும், உங்களால் இவருக்கு எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது என்பதாக பேசி முடித்துவிட்டு இவர்களை தன்னுடைய வீட்டில் இருக்க வைக்கிறார்கள். ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இந்த ரூமுக்குள்ளேயே உங்களுடைய வணக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறைவனை எப்படி வணங்க வேண்டுமோ, உங்களுடைய வேதத்தை எப்படி ஓத வேண்டுமோ ஓதுங்கள், ஆனால் அந்த அறைக்குள்ளாலே இருக்க வேண்டும், வெளியில் வரக்கூடாது சப்தம். இந்த நிபந்தனையோடு அவர்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள். அதில் அபூபக்கருக்கு கொஞ்ச நாள் வீட்டுக்குள்ளேயே தொழுதாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, மனசு சரியில்லை. அம்மா, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஏன் பயந்து ஓதணும் அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து ஓத ஆரம்பிச்சாங்க குர்ஆன் ஷரீஃப். அவர் தொழுகையை ஓத ஆரம்பிக்கிற போது இடையிடையே அப்படி அழுகை. அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிற போது அவங்களுடைய அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் வந்து அப்படி அழுகிறார்கள். இதை பார்த்த முஷ்ரிக்கினுடைய பெண்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டார்கள். இது என்ன, இவர் இவ்வளவு அழகான முறையிலே அழகான குரலில் குர்ஆனை ஓதுகிறார், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இப்படி அழுகிறாரே, என்ன வேதம் இது? அவருடைய முஸ்லிம்களுடைய பெண்களுடைய உள்ளத்தை எல்லாம் ஈர்க்கிறது. இதை பார்த்த அந்த முஷ்ரிக்கீன்கள், இப்னு தகீனாவை நாம் என்ன சொல்லி அவரை உன் வீட்டில் தங்க வைத்தோம், அடைக்கலம் கொடுத்தோம் அல்லவா, ஏன் வீட்டுக்கு வெளியில் வந்தான்? நம்முடைய பெண்களை எல்லாம் அவர் வசைப்படுத்தி விடுவார் போல் தெரிகிறதே, அவருடைய உள்ளத்தை மாற்றி விடுவார் போல் தெரிகிறதே என்று சொன்னபோது ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்க, இனிமேல் உங்களுடைய அடைக்கலம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ்வுடைய அடைக்கலம் எனக்கு போதுமானது என்று சொல்லிவிட்டார்கள். எப்படிப்பட்ட அந்த ஈமானுடைய உறுதி! அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதற்கு என்ன ரகசியமாக ஓத வேண்டும் என்று என்ன அவசியம் எனக்கு? யாருக்கு நான் வஞ்ச வேண்டும்? அவனுடைய வேதத்தை ஓதுகிற போது ஏதாவது என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்ற ஈமானுடைய உறுதி அவங்கள்ட்ட. ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்தில் ஒரு பஹ்லூல் இருந்தார். அவர் பேர் பஹ்லூல். மக்கள் எல்லாம் மஜ்னூன்னு சொல்லுவாங்க, பைத்தியக்காரன். அது பைத்தியம் அல்ல, அல்லாஹ்வின் மீது உள்ள பைத்தியம். ஒரு நாள் அரசு வேலையாக வெளியில் சென்று கொண்டிருக்கிற அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அவருடைய கண் மிக தூரத்தில் இருந்த ஒரு மனிதரை உட்கார்ந்திருந்த போது அந்த மனிதனுடைய மேல் அவருடைய பார்வை பட்டுவிட்டது. கிட்ட நெருங்க அவர் மண்ணறையிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். கிட்டே நெருங்குகிற போது அவர் என்ன செய்தார்? அந்த பஹ்லூல் மரத்தின் மீது ஏறிக்கொண்டார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா இங்கிருந்து ஒரு பைத்தியக்காரரா? எப்போது உன்னுடைய பைத்தியம் தெளிந்தது? நீ பைத்தியமாக இருந்தா இப்ப அழுது கொண்டிருக்கிறாய் மன்னரை பார்த்து, காரணம் என்ன? நான் பைத்தியமா அல்லது நீ பைத்தியக்காரரா? யாரை பார்த்து கேட்கிறார்? அரசரை பார்த்து கேட்கிறார். நான் பைத்தியமா நீ பைத்தியமா? இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் பைத்தியம் என்று சொல்கிறார்களே உன்னை, அதனால்தான் நான் பைத்தியம் என்று சொன்னேன். அந்த மரத்தின் மீது ஏறி பஹ்லூல் சொல்கிறார், ஓ ஹாரூனே, என்னை ஹாரூன் என்று அழைக்கிறார். அழைத்த போது அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா பதில் தருகிறார், ஓ பஹ்லூலே, என்ன காரணம்? நீங்க அழுது கொண்டிருக்கிறாயே,
இந்த பைத்தியம் எப்போது உனக்கு தெரிந்தது, அல்லது இன்னும் பைத்தியமாகத்தான் இருக்கிறாயா என்று கேட்கிற போது, எனது பைத்தியம் என்ன தெரியுமா, எதற்காக பைத்தியம் தெரியுமா, எனக்கு இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இந்த அழிந்து போகின்ற உலகத்திற்காக வாழுகிறோமே, அதுதான் எனக்கு பைத்தியம். இந்த கபர் இருக்கிறதே, இந்த மண்ணறையில் அல்லவா நாம் வாழப்போகிறோம், அதை பார்த்து அழுது கொண்டிருக்கிறேன். நீ என்னமோ பெரிய மாளிகை கட்டி அந்த மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ இல்ல பைத்தியக்காரன், என்னை போய் நீ பைத்தியக்காரன் என்று சொல்கிறாயே என்று கேட்டது அரசரை கேட்கிற போது அரசர் ஆடிவிட்டார். ஒரு சாதாரண மனிதர் பெரிய அரசரை பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டாரே என்று. மாளிகை கட்டி வாழ்ந்து உலகத்திலே நீ எப்படி வாழ்ந்து கொண்டு மிக மிக சுலபமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீதான் பைத்தியக்காரன் என்று சொன்ன போது கண் கலங்கி விட்டார் அந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷா. கண் கலங்கி அழுகிறார். அப்ப சொன்னார் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த மஜ்னூனை பார்த்து, அந்த பஹ்லூலை பார்த்து, ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் பஹ்லூலே என்று சொன்ன போது அந்த பஹ்லூல் சொன்னார், குர்ஆனை உனது வாழ்க்கையாக ஆக்கிக்கொள், அதுவே போதுமானது உனக்கு. குர்ஆன் படி நீ நடந்தாலே போதும் என்று சொல்லிவிட்டார். பிறகு சொன்னார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அந்த பஹ்லூலை பார்த்து, உனக்கு ஏதாவது தேவை இருந்தால் சொல், நான் உன்னுடைய தேவையை நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன போது, எனக்கு தேவை இருக்கிறது, ஒன்றால் நிறைவேற்ற முடியுமா என்று கேட்கிறார். முடித்தால் நிறைவேற்றுகிறேன் என்கிறார். எனக்கு உலகத்திலே வாழணும் என்றால் அல்லாஹ்வை வாழ்வதற்கு இந்த வயசு பத்தாது, வயசு கூடுதலாக வேணும். இது முதல் கோரிக்கை. அவங்க சொன்னாங்க, இது என்னால் முடியாது, வயசு கூட குறைப்பதற்கு என்னால் முடியாது, இது அல்லாஹ்வுடைய செயல். சரி, இரண்டாவதாக என்ன வேணும்? இரண்டாவதாக சொன்னார், மலக்குமார்கள் என்னுடைய ரூஹை கைப்பற்ற வருகிற பொழுது எனக்கு நீ உதவியாக இருக்கணும், அவர் கைப்பற்ற கூடாது. இதுவும் என்னால் முடியாது. மூன்றாவதாக கோரிக்கை என்ன? நரகம் எனக்கு தூரமாக இருக்கணும், சுவர்க்கம் எனக்கு நெருக்கமாக இருக்கணும். இந்த மூணும் உன்னால் முடிந்தால் எனக்கு செய்து கொடுங்கள். என்னால் முடியாது. அப்ப சொன்னார் பஹ்லூல், உன்னால் முடியாதுன்னா நீ அடிமைதானே, அரசர் அல்லவே. அரசனுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு இது எல்லாமே முடியும். வயசு கூட்டவும் குறைக்கவும் அவனுக்கு முடியும். ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்லவும் சுவர்க்கத்திற்கும் செல்லவும் அவனுக்கு முடியும். ஒரு மனிதனை ரூஹை கைப்பற்றுகிற பொழுது மலக்குமார்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் அல்லாஹ்வுக்கு முடியும். ஆனால் உனக்கு முடியாது. நீ அல்லாஹ்வுடைய அடிமை, முடியாது. உன் அடிமை இடத்திலே நான் என்ன கேட்பது உன்னிடத்திலே தேவை. நான் என்னை படைத்த ரப்பிடத்திலே கேட்டுக் கொள்கிறேனே என்று சொல்லிவிட்டார். அன்பிற்குரியவர்களே, இது அல்லாஹ்வுடைய அச்சத்தில் உண்டானது. அல்லாஹ்வுடைய அச்சம் ஒரு மனிதத்தில் வந்துவிட்டால், அல்லாஹ்வை பயந்த மனிதர் உலகமே அவருக்கு நடுங்கும். மன் காஃப அல்லாஹ் காஃப லஹு குல்லு ஷை. யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ உலகம் அனைத்தும் அவருக்கு அஞ்சும், அவரை பார்த்து நடுங்கும். ஒரு 70 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை நஜ்ஜாஷி என்ற மன்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அனுப்பி வைத்தார்கள். 70 பேரும் மார்க்க அறிஞர்கள், எல்லா கிறிஸ்தவர்கள், அறிந்த ஞானிகள். பெருமானாரை அவர்கள் பார்க்க சந்திக்க வந்தார்கள் மதீனாவுக்கு. 70 பேரையும் பெருமானார் அமர வைத்து சூரத் யாசீனை ஓதி காண்பித்தார்கள். யாசீனை ஓதி முடித்த போது அந்த 70 பேரும் கண்களில் தண்ணீரை கொட்டியது. இறுதியிலே அவர்கள் இஸ்லாத்தை தெளிவிவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு எடுத்தார்கள். காரணம் என்ன? விலக்கி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அதை தான் சொல்லுகிறான்,
இதா சமி 7வது ஜுஸ்விலே இதா சமிஉ மா உன்ஸில இல ரசூல், ரசூலின் பக்கம் இறக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் செவியுற்றால், அவர்கள் செவியுற்றால் தரா அய்னுஹும் தஃபீது மினத் தம்அ மிம்மா அரஃபு மினல் ஹக், ஹக்கை விளங்கியதன் காரணமாக, சத்தியத்தை விளங்கியதன் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீரால் கொட்டியது. விளங்கியிருந்தாங்க சத்தியத்தை. அதனால் சூரா யாசின் ஓதுகிற போது கண்ணில் தண்ணீர் கொட்டி அடுத்த நிமிஷமே ஈமான் கொண்டாங்க. ரசூலை பார்த்து வர சொன்னால் ஈமான் கொண்டு வருகிறே என்று அவன் கேட்டான். வெளியில வந்தவங்க, நாங்கள் சத்தியத்தை விளங்கி விட்டோம், அதனால் தான் நாங்கள் ஈமான் கொண்டு வெளியில் வருகிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி சத்தியத்தை விளங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. சத்தியத்தை விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இரு கண்களும் அழுது அழுதி அந்த கண்கள் அந்த கண்ணீர் மூலமாக அல்லாஹ் நம்மவர்களுக்கு நரக விடுதலை கொடுப்பார்கள். எந்த கண்ணீரை கொண்டு அல்லாஹ் இந்த நரகத்தில் நுழைய வைக்க மாட்டானோ, எந்த புழுதியின் மூலமாக அல்லாஹ் அந்த நரக நெருப்பை அதை தொட வைக்க மாட்டானோ, அப்படிப்பட்ட புழுதியையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே சென்று போரிடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுது அழுது இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கணும். 3 இடங்களிலே நாம் அந்த இடத்திலே அல்லாஹ்வை ஹாதராக ஆக்கணும். எங்கு குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறதோ, குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளத்தை அங்க ஹாதராக ஆக்கணும், முன்னால் ஆக்கணும். அதை போல எங்கு திக்ர் செய்யப்படுகிறதோ நம் உள்ளம் அங்க இருக்கணும். திக்ர் செய்யப்படக்கூடிய நேரத்திலே உள்ளம் எங்க இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கணும், அல்லாஹ்விடத்திலே. இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் தந்தருவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறியவரை நிறைவுபடுத்தி விடைபெறுகிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி